Hello students, welcome to the class. Second BCom business statistical decision techniques பற்றி பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் யூனிட்டில் மேட்ரிக்ஸ் பற்றி பார்த்தோம். மேட்ரிக்ஸில் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், ஒரு ஈக்குவேஷனை வெரிஃபை பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்துட்ருந்தோம். ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்து நாட் ஈக்குவல் டு ப்ரூவ் பண்ணுறது, இந்த மாதிரி பார்த்துட்ருந்தோம். இப்போ மீனர் அண்டு கோஃபேக்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்போஸ் வீடியோஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீனர் அண்டு கோஃபேக்டரை பற்றி பார்க்க போகிறோம். மீனர் அண்டு கோஃபேக்டர்னா என்ன அப்படின்ட்டு டெஃபினிஷன் பார்க்கலாம். த மீனர் ஆஃப் அன் எலமெண்ட் ஏஐஜே, மீனர் அப்படின்ற எலமெண்ட் ஏஐஜே எம் கிராஸ் என் மேட்ரிக்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் ஏ டிட்டர்மினன்ட் ஏ இஸ் டிஃபைன்டு பை எம்ஐஜே, அதாவது அதுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க, அது டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. இந்த டிட்டர்மினேஷனை மீனர் மேட்ரிக்ஸில் எப்படி இருந்தாங்கன்னா எம்ஐஜே அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. அண்ட் இஸ் த டிட்டர்மினன்ட் obtained ஃப்ரம் ஏ பை டெலிட்டிங் த ith ரோ அண்ட் jth காலம். அதாவது இந்த கோஃபேக்டரில் மீனர் அண்ட் கோஃபேக்டரில் ith ரோவையும் jth காலமையும், அதாவது எம்ஐஜே அப்படின்னு டினோட் பண்ணுறாங்களா மீனர் அண்ட் கோஃபேக்டரை, அதில் ith ரோவையும் jth காலமையும் டெலீட் பண்ணி எழுதுறதா தான் நம்ம மீனர் அண்ட் கோஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. த கோஃபேக்டர் ஆஃப் எலமெண்ட் ஏஐஜே எம் கிராஸ் என் மேட்ரிக்ஸ் வித் மீனர் எம்ஐஜே டினோட்டட் பை சிஐஜே. மீனரை எம்ஐஜே அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க, கோஃபேக்டரை சிஐஜே அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதை எப்படி இந்த கண்டிஷனில் எழுதுறது அப்படின்னா இந்த சிஐஜே கோஃபேக்டரை வந்து சிஐஜே அப்படின்னு எழுதுகிறாங்க. எம்ஐஜே இஃப் ஐ ப்ளஸ் ஜேஸ் வந்து ஈவனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே மைனஸ் எம்ஐஜே அப்படின்னா ஐ ப்ளஸ் ஜேன்றது ஆட் வேல்யூ, மைனஸ்ன்றதுனால ஆட் வேல்யூவாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் வந்து அட்ஜாயின்ட் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். அட்ஜாயின்ட் ஆஃப் எ மேட்ரிக்ஸ்னால் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் காட் பை ரீப்ளேசிங் ஆல் த எலமெண்ட் ஆஃப் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அதாவது இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்தா அட்ஜாயின்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுகிறாங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக ரீப்ளேஸ் பண்ணி எழுதுறது தான் அட்ஜாயின்ட் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. தேர் கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் இன் டிட்டர்மினேஷன் ஏ இஸ் கால்ட் ஏ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. டினோட்டட் பை அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏடிஜே ஏ அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. அப்போ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏன்னு அட்ஜ் ஏ அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், அட்ஜாயின்ட் ஆஃப் ஏல ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 2x2 மேட்ரிக்ஸை. அது எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வேல்யூஸை மாற்றி எழுதுறது தான். இப்போ ஃபஸ்ட்டு இந்த டைகனலாக இருக்கிற வேல்யூவை டிஏ அப்படின்னு இங்கே எழுதியிருக்கோம். ஓகேங்களா, எழுதியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு சிபி அப்படின்றத இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதும்போது நமக்கு மேட்ரிக்ஸை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸு ப்ளஸ்ஸு அப்படின்னு எழுதுகிறோம். ஓகேங்களா, இந்த ரெண்டு வேல்யூவும் எந்த வேல்யூஸ் அப்படியே இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கிறாங்க. வேல்யூஸை மட்டும் ஏடி இருக்கிறதாவ டிஏ அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா, இப்போது இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸு ப்ளஸ்ஸு இப்படியே ஆல்டர்னேட்டிவ் சைன் இருக்குங்களா. அதனால் இந்த ரெண்டு வேல்யூ மைனஸு அப்படின்றனால இந்த ரெண்டு வேல்யூத்தையும் மல்டிபிள் பண்ணுறாங்க. மைனஸ் போட்டு எழுதுகிறாங்க. எப்படின்னா சிபி இருக்கிறதாவு சி மைனஸ் சின்னும் பி வந்து மைனஸ் பியும் அப்படின்னு எழுதுகிறாங்க. ஓகேங்களா, இதுதான் அட்ஜாயின்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து சம் ஒன்று பார்க்கலாம். பாருங்கள், ஃபைண்ட் த அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போது நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிளில் பார்த்தது 2x2 மேட்ரிக்ஸ். இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 3x3 மேட்ரிக்ஸ் கொடுக்கும்போது பாருங்கள் சைன் வந்து எப்படி எழுதுகிறாங்க, கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு ப்ளஸ் சைனு, அடுத்து மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. ஓகேங்களா, இந்த மாதிரி எழுதுகிறாங்க. அதாவது ஆல்டர்னேட்டிவ் சைன் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணுன்னாவே ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சைன் பாருங்கள். இப்படி படித்தாலும் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும்.
இப்படி பார்த்தாலும் ஆல்டர்னேட்டிவாக சைன் இருக்குது. ஓகேங்களா? இதை வச்சு தான் இந்த கோஃபேக்டரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த வேல்யூ விட்டுரும். அதாவது 0ன்ற வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு, கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற ரோவையும் காலமையும் விட்டுடுறாங்க. மீதி இருக்கிற வேல்யூஸை மட்டும் எடுத்து இங்கே எழுதியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் வேல்யூக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவ் சைன்னு மைனஸ்ன்றதை அவங்க போட்டிருக்காங்க. 1ன்ற காலமையும் ரோவையும் விட்டுட்டு மீதி என்ன இருக்குது, 1 3 3 1ன்னு இருக்குது. அதை எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ்ஸு இந்த 2 இந்த காலமையும் இந்த ரோவையும் விட்டுறோம். மீதி இருக்கிறது எழுதுகிறோம். 1 2 3 1. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ரோவை எடுத்துக்கிறோம். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு வேல்யூவே ஃபஸ்ட்டு காலமையும் விட்டுட்டு மீதி இருக்க என்ன இருக்குது, 1 2 1 1 அப்படின்னு இருக்குது. 1 2 1 1 அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலம் விட்டுட்டு மீதி என்ன இருக்குது, 0 2 3 1 அப்படின்னு இருக்குது. அதை மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது தேர்டு காலம் செகண்ட் ரோ விட்டுட்டு மீதி என்ன இருக்குது, 0 1 3 1ன்னு இருக்குது. ஓகேங்களா? அதை எடுத்து எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டு மீதி என்ன இருக்குது, 1 2 2 3 அப்படின்னு இருக்குது. அதை எழுதிட்டோம். அடுத்தது மைனஸ் செகண்ட் ரோ தேர்டு காலம் விட்டுட்டு மீதி என்ன இருக்குது, செகண்ட் ரோ காலம் தேர்ட் ரோ விட்டுட்டு மீதி என்ன 0 2 1 3 அப்படின்னு இருக்குது, எழுதிக்கிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து இந்த தேர்ட் ரோ தேர்ட் காலம் விட்டுட்டு மீதி என்ன இருக்குது, 0 1 1 2 அப்படின்னு இருக்குது. இதை எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது ரெண்டுத்தையும் கிளாஸ் மல்டிபிள், அதாவது AD மைனஸ் BC அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்டில் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி நம்ம எழுதுகிறோம். ஓகேங்களா? எழுதியிருக்கோம் பாருங்கள், இங்கே எல்லாத்துலேயும் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 2 × 1 போது 2 × 1ன்னு எழுதியிருக்காங்களா, மைனஸ் 1 × 3 1 × 3 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மைனஸ்ன்ற வேல்யூ அப்படியே எடுத்து எழுதியிருக்காங்க. இங்கே 1 × 1 கிராஸாக 1 × 1 மைனஸ் 3 × 3 அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவையும் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். என்ன மேட்ரிக்ஸ்னால் பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ அது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி நம்ம ஆட் பண்ணும்போது இந்த வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் அட்ஜெண்ட் ஆஃப் A அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டிரான்ஸ்போஸ் எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா, ரோவை காலமாகவும் பாருங்கள், ரோவை எடுத்து காலமாகவும் எழுதியிருக்காங்க, காலமாக ரோவாகவும் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ரோ எடுத்துட்டாங்க, காலமில் எழுதியிருக்காங்க 1 0 5 அப்படின்னு 1 8 -5 அப்படின்னு. அடுத்தது செகண்ட் ரோ எடுத்துக்கிறாங்க. செகண்ட் ரோ 1 -6 -3 அப்படின்றத காலமாக எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ரோ எடுத்து தேர்ட் காலமாக எழுதிக்கிறாங்க. இதுதான் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் இதுக்கு ரிலேட்டடாக இன்னும் கொஞ்சம் சம்ஸை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா?